guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. அகைன் உங்களை இந்த ஃபார்மேட்டில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய கிளாஸ் 10B சீரீஸ் கலெக்ஷன் போட்டிருந்ததில் வந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிது. ஸோ தேங்க்யூ அண்ட் திஸ் இஸ் பார்ட் 2. பார்ட் 2ன்னு சொல்லலாம். ஸோ விட்டதுலேருந்து இப்போது இருக்கிற வரைக்கும் அப்டேட்டடாக வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஃப்ளோ மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட் பார்ட்டையும் வேணால் ஃபுல்லாக பாருங்கள். ஓவரால் மொத்த ஐடியாவும் இருக்கும். அண்ட் இட்ஸ் லைக் நவ் பீப்புள் ஆர் லைக்கிங் தி ஸ்டோரி. ஜாலியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், ஸோ ஓகே, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரே ஒரு அப்சர்வேஷன் எக்ஸசைஸ் தான் கொடுத்தேன், மைட்டோகாண்ட்ரியா. இன்னும் எனக்கு ஒருத்தர் சப்மிட் பண்ணல. பாய்ஸ் சைடுல இருந்து ஒண்ணு கூட வரல. இத நேத்தே முடிச்சிருக்கலாம். நாயே மேட்ச் போறேன் அது போறேன்னு சொல்லி பாரு. இப்போ உடனே சப்மிட் பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு வரைய தெரியுமா மைட்டோகாண்ட்ரியா? மச்சான், எனக்கு மைட்டோகாண்ட்ரியா ஸ்பெல்லிங் படிக்கவே 2 நாள் ஆகும்டா. நீ அதை வரையலாம் அப்படி இப்படின்னு கூப்பிட்டனா நான் என்ன பண்றது? நேத்து மேட்ச் போக வேண்டியதாயிடுச்சு. இவடே ஏதாவது வரைஞ்சு வைப்போம். கார்த்திக் கூட நான் வரைஞ்சு தரேன். தேங்க்ஸ் ஸ்ரீ. இந்த ஹீரோ ஃப்ரெண்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஹீரோக்கு எல்லாம் ஹீரோயினி செஞ்சிருவாங்க, நமக்கு யாரு செய்வா? ஸ்வேதா சாவடிச்சிருவேண்டா. பிரியா, ஸ்வேதா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என் டேபிள்ல வச்சிருங்கம்மா. ஸ்வேதா, நீங்க என்கிட்ட சப்மிட் பண்ண போறீங்களா? இந்தாங்க என் நோட்டு, கார்த்திக் நோட்டும். கொடு ஸ்வேதா, அந்த நோட்டு கொடு. ஏன் பிரியா, நான் உன்னை ஜட்ஜ் பண்றேன்னு நினைச்சுக்காத. என்ன நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. நான் என்னடி பண்ணேன்? இல்ல, இப்ப எதுக்கு அவ நோட்டை தூக்கிட்டு கார்த்திக் நோட் மேல ஊ நோட்டை வச்ச? அதுவா? சும்மாதான் கார்த்திக் நோட் மேல என் நோட் வச்சேன். நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே. அப்படி என்ன கேட்க போற? இல்ல, நீ கார்த்திகை லவ் பண்றியா? நீ அப்படி கேட்கலனா தான் தப்பு. ஆக்சுவலி எனக்கு கார்த்திக் மேல நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. ஆனா உன்ன மாதிரியே காவியாவும் நினைச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுவ? தெரியல, யார் என்ன நினைப்பாங்கன்ட்டு நமக்கு எப்படி தெரியும் சொல்லு. எனக்கு உன்னோட நிலைமை புரியுது. பட் ஒரு ஃப்ரெண்டா இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் இப்போ 10th படிச்சுட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான இயர். இந்த டைம்ல நம்ம படிப்புல நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நீயும் நல்லா படிக்கிற பொண்ணு, தேவையில்லாம இது எதையும் யோசிச்சாச்சா? அதெல்லாம் மாறவே மாறாது. நீ வேணா பாரு, பப்ளிக்ல நான் மேத்ஸ்ல உன்னோட 1 மார்க் அதிகமா எடுத்து காட்டுறேனா இல்லையான்னு. அவ்வளவுதான். சில், யாரையும் எதையும் யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. கிளாஸ் போலாம் வா. வாங்க வாங்க, பிரின்சிபல் மேம் வந்திருக்காங்க. என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுமா? என்னாச்சுடி? Good morning children. Good morning ma'am. As you all know, your class teacher Bhakya ma'am is pregnant, so she'll be taking her maternity leave. எஸ் மேம், கூப்பிட்டுருந்தீங்களா? From next week onwards. So அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கிளாஸ் டீச்சர் சேஞ்ச் பண்ண போறோம். அதனால டேய், என்னடா நிர்மலா மிஸ் வேற கூட்டு வந்திருக்காங்க. இவங்க தான் கிளாஸ் டீச்சர்ன்றாங்களோ? நான் சத்தியமா அதுக்கப்புறம் ஸ்கூல் பக்கமே வர மாட்டேன். ஐயோ, ஹையர் கிளாஸ் மாணவர்களை சமாளிக்கிற ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் நான் மட்டும்தான். அவங்களுக்கு சயின்ஸும் நான் தான் எடுக்கிறேன். அப்போ இனிமேல் 10B கிளாஸ் டீச்சர் நம்ம தானா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், கூப்பிட்டுருந்தீங்களா? எஸ் மேம், வாங்க மேம். ஸோ இனிமே 10Bயோட கிளாஸ் டீச்சர் ஐயோ இஸ் யோர் மேக்ஸ் மேம் சாரு மிஸ். தேங்க்யூ மேம். ஓடு தக்கிட இனிமே சாரு மிஸ் தான் நம்ம கிளாஸ் டீச்சரா? வாவ், சூப்பர். ரொம்ப பல்ல காட்டாதரா. நிர்மலா மேம், ஆஃபீஸ் அண்ணாட்ட சொல்லி ரெஜிஸ்டர் அவங்க டைம் டேபிள் எல்லாம் கொஞ்சம் மாற்ற சொல்லிடுங்க. ஓகே மேம், நான் ஆஃபீஸர் நாட்ட சொல்லிடுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம், ஆல் தி பெஸ்ட். எப்படியோ சாரு மேம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் டீச்சர் ஆகிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். இல்லை, இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சின்ன வயசில் கிளாஸ் டீச்சர் ஆகிருக்கீங்கல்ல, அதுவும் ஹையர் கிளாஸுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். இத்தனை வருஷம் இந்த ஸ்கூலுக்காண்டி எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருப்பேன். நேற்று வந்து அவங்களுக்கு கிளாஸ் டீச்சர் கொடுக்குறாங்களா? இவங்க கிளாஸ் டீச்சர் ஆகிறதுக்கு வர்த்தே இல்லை, டிசர்விங்கே இல்லைன்னு காட்டுறேன். எப்படி? பாவ். நான் மச்சான் என்ன யோசிச்சுனுக்குற? என் பர்த்டே இன்னும் 2 டேஸ்ல வருதுல்ல, உங்களுக்குலாம் என்ன சாக்லேட் வேணும்? ஓ அப்படியா? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. இல்லடா, அந்த பிள்ளை காவியா இருக்குல்ல, அதுக்கு 4 மறுநாள் பர்த்டேவா. அவளுக்கு பர்த்டே வருதா? டேய், February மாசம் பர்த்டேடா. அவ பர்த்டே, வேலண்டைன்ஸ் டே ரெண்டுத்துக்குமே அவ ஆளு கிஃப்ட் கொடுக்கணும். எவ்வளவு பாவம் இல்ல? அத பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? எனக்கு கச்சா மேங்கோ. எனக்கு மெலடிப்பா. மெலடி கச்சா மேங்கோவா? டைரி மில்க்லாம் வேணாமா? எனக்கு மஞ்ச். எனக்கு கிட்கேட்னா ரொம்ப பிடிக்கும். மில்கி பார் இருந்தா கூட ஓகே தான். சரி, உங்களுக்கு பிடிச்ச எல்லா சாக்லேட்டும் வாங்கிட்டு வரேன். கார்த்திக், சரி, நாம என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது? அந்த பிள்ளைட்ட வேணா ஒரு டைரி மில்க் சாக்லேட் கேட்கலாம், கூட 2 எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்கலாம், ட்ரீட் கூடன்னு சொல்லி கேண்டீன் கூட்டி போய் சமோசா வாங்கி சாப்பிடலாம். எப்படி?
காவியா பர்த்டே வருது, என்னடி கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது? நான் பேசாம ஒரு பவுச் வாங்கி அதில் வந்து எல்லா ஸ்டேஷனரி திங்ஸும் வச்சு ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி அவளுக்கு ஒரு மொத்த கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். இப்போ தெரியுதா நீ ஏன் டாப்பராக இருக்கேன்ட்டு. பா கிஃப்ட் பண்ணுறது கூட படிப்பு ரிலேட்டடாக வாங்கி தருவியா? தின்றதுலே இருக்காதடா. அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு, நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. நமக்கு இல்லடா உனக்கு. சரி ஏதோ ஒண்ணு, அந்த பொண்ணுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்டா. ஐயோ எனக்கு என்ன வாங்கி தர்றதுனே தெரியலையே. நீ அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க போறியா? உனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காதே. எனக்கு அவளை பிடிக்காதுன்னெலாம் இல்லடி, கார்த்திக்கிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் கடுப்பாகும், அவ்வளோதான். மற்றபடி அவளும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். சரி அப்போ உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க? அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எதுவுமே தெரியாது. பிரியாட்ட கேட்கவா? தெரியல, ஏதாவது வாங்கணும். பாப்போம், இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அவளுக்கு ஏதாவது நல்ல கிஃப்டாக பார்ப்போம். வாங்குறேன், ஏதாவது அவளுக்கு பிடிச்ச கிஃப்டா வாங்கி கொடுக்குறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் சார். ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்ஸ் ஸ்ரீ. என்னடா அவனை காணோம்? தேங்க் யூ. கார்த்திக் வரலையா? ஏய் சுப்பு, கார்த்திக் எங்க? ஆளை காணோம். விக்கி, கார்த்திக் எங்க? ஆப்சன்ட் நினைக்கிறேன், வரல. என்ன ரீசன்னு தெரியுமா? காவ்யா, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்காத, கொஞ்சம் சுமார் கிஃப்ட் தான், உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தா ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ஸ்ரீ. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு பிரிச்சு பாருன்னு. ஓகே ஓகே. கார்த்திக் பாரு, என் பர்த்டே அன்னைக்கு லீவ் போட்டான். ச்சே, அவன் என்ன கிஃப்ட் கொடுப்பான்னு ரொம்ப ஈகராக இருந்தேன்டி. குட் மார்னிங் கிளாஸ். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் கிளாஸ் டீச்சர். குட் மார்னிங் சிட் டவுன். ஏய் பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ மேம். ட்ரெஸ் அழகா இருக்குடி. எங்க வாங்குன? ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன் மேம், அக்கா வாங்கி கொடுத்தா. சிட் டவுன். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டேப்பா. இந்தா சாக்லேட் எடுத்துக்கோ. தேங்க்ஸ். நீ 2 எடுத்துக்கோ சுப்பு. கார்த்தி சொன்ன மாதிரி நீ நல்ல பொண்ணா இருக்கிற. நான் 4 எடுத்துக்கிறேன். மதியம் போய் 2, டியூஷன்ல போய் 2. காட் பிளெஸ் யூ மேம். டீச்சர்ஸ்க்கு எல்லாமே சாக்லேட் கொடுக்கணும் மேம். ஓகே மேடம், போயிட்டு வாங்க மேடம். என் ஃப்ரெண்டு உங்க தோழி யாரை கூட்டு போறீங்க? பிரியாவை கூட்டிட்டு போறேன். போங்க போங்க. பிரியா. ஓ அப்போ பிரியா தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இல்லடி அது. இல்ல சும்மா தான் சொன்னேன். நீங்க போங்க, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பீரியட் எழுதி ஆகணும். போங்க. சுப்பு சார், அப்படியே பார்த்துட்டே இருக்காதீங்க சார். சாக்லேட் வேணாலும் நான் வாங்கி தரேன் சார். படிக்கணும், 10th ஸ்டாண்டர்டு. எடுங்க புக் எடுங்க. நேற்று எந்த சம்மில் விட்டீங்க? ஹே பிரியா, கார்த்திக் டி. கார்த்திக். டேய் மச்சான், ஏன்டா வரல? ஏய் கார்த்திக், இரும மாடு, ஏன்டா வரல? டாடி ஹாப்பி பர்த்டே. குடு குடு, டா புடி. நான் வச்சுக்கிறேன். ஏய் வாட்சா, எனக்கு வாட்ச் பிடிக்கும்னு எப்படிடா தெரியும்? பிடிச்சிருக்கா? அப்பாடா, அதெல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டோம் ஏற்கனவே. ஏய் சொல்லு. அதுவா? ஸ்வேதா, இல்ல காவியா பர்த்டே வருதுல, அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். அவளுக்கு என்ன பிடிக்கும்? அவளுக்கு ஸ்கூல் கட் வர மாதிரி சிம்பிளான வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும். சிம்பிள் வாட்ச், ஸ்கூல் கட் வர மாதிரி. ஓகே. நீ கூட என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல? இல்லடி, நீ கஷ்டப்படுவேன்னு நினைச்சேன், அதான் சொல்லலை. நீ கேட்கும் போது உன் பட்ஜெட் இவ்வளோ இல்லைல்ல, அதனால இந்த ஐடியா தரல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் பர்த்டே ஏன்னா நீ கிளாஸ்க்கு வரல? உன் பர்த்டேக்கு நான் வராம இருக்கணும்னு நினைப்பேன். நான் கஷ்டப்பட்டு அப்புறம் கிஃப்ட் ஏன் வாங்க போறேன்? எங்க வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாங்க. எங்க அம்மா வேற போத்த லீவ் போடுன்ட்டாங்க, அதனால தான். நாளையிலேருந்து நான் கட்டிட்டு வரேன். இந்தாங்க மிஸ், சாமி குங்குமம் தான் நான் காலையே கொடுக்கணும்னு நினைச்சேன், நானே மறந்துட்டேன். வச்சுக்கோங்க மிஸ். அந்த பசங்க நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பையன் கலர் ட்ரெஸ்ல இருக்கானே. எப்படியோ உனக்கு கிஃப்ட் பிடிச்சிருக்குல்ல, எடு. என் சாக்லேட் எங்க? டே எல்லாமே சுப்புவே புடுங்கிட்டான்டா. அந்த பிள்ளைட்ட புடிங்கி தின்னாதான்னு சொன்னல. கேண்டீன் கூட்டு போய் ஏதாவது செலவு வச்சானா உனக்கு? எரும மாடே. சரி எழுதினியா கிளாஸ்ல எல்லாத்தையும் எழுதினியா? நானே உன்னை பார்த்தா எழுதுவேன். நீயே வரலன்னா நான் யாரை பார்த்து எழுதுது? எதுக்கு தான்டா ஸ்கூலுக்கு போற? ஆக்சுவலி கொஞ்சம் டயக்ராம் ஒர்க் இருக்குல்ல, நான் என்னோட நோட்டே தருவேன். இவன் எழுதிருக்க வாய்ப்பே இல்லை. நான் பேசாம வீட்டுக்கு போயிட்டு உனக்கு போட்டோ எடுத்து அனுப்பவா? மேடம், என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? ஆமா இல்ல. சரி என் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணி. ஏய் ஃபோன் கொண்டு வரல, கிட்ட நான் அப்படியே வந்துட்டேன். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கொண்டாடாம லேட்டா கொண்டாடினா நமக்குலாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அரே பைத்தியக்கார். சரி நம்பர் சொல்றேன், எழுதிக்கோ. சொல்லு. 93. மனப்பாடம் பண்ணிட்டியா? எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. ஈவினிங் 5 o'clock மெசேஜ் அனுப்புறேன், ஓகேவா? இந்த 10ஆம் கிளாஸ்லயே வளர்ந்துட்டு இதுங்க பண்ற கன்றாவிலாம் பார்க்கணும், நம்ம தலை எழுத்து. ஏய் நிர்மலா மேம் பார்த்துட்டு இருக்காங்கடி. போயிடலாம், நம்ம கிளம்பவா? இந்தா பார்த்து போ, புடி. தேங்க்ஸ் டா எருமை, பாய், நாளைக்கு பார்க்கலாம். இதுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது மேம். பேரண்ட்ஸை கூப்பிட்டு பிரின்சிபல் ரூம்ல நிக்க வைக்கணும். அதான் இதுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நான் போற கிளாஸ் தான் மேம், 10D. அந்த புதுசா சாரு மேம் வந்திருக்காங்கல்ல, அவங்க கிளாஸ் பசங்க தான். நாளைக்கு வச்சுக்கிறேன் இதுங்களுக்கு. சைலண்டா ரிவைஸ் பண்ணு, அட்டெண்டன்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். கார்த்திக்
பிரசன்ட் மேம். நேத்து ஏன் நீ வரல? மேம் நேற்று ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன் லாஸ்ட் மினிட். ஓகே, பிரேக்ல எனக்கு ஒரு லீவ் லெட்டர் கொடுத்துருனே. ஓகே மேம். சுப்பு, பிரசன்ட் மேம். விக்கி, பிரசன்ட் மேம். காவ்யா, பிரசன்ட் மேம். பிரியா, பிரசன்ட் மேம். ஸ்வேதா, பிரசன்ட் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் ஸ்கூல் சிக்ஷா ப்ராஜெக்ட் டே வரப்போகுது. ஸோ எல்லாருமே வந்து அதுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுப்பீங்க அதெல்லாமே உங்கள் விஷ், நான் யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன். ஐயோ சயின்ஸ் ப்ராஜெக்ட்லாம் சயின்ஸில் வேணாண்டா, நிர்மலா மிஸ்கிட்லாம் மாட்டின்னு என்னாலாம் முடியாது, மேக்ஸ் எடுத்துடலாம், இவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த வாட்டி நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு டீமுக்கு 2 பேர் மட்டும் தான் அலோவ் பண்ணுவேன். 4 பேர் 5 பேர் சேர்ந்து கும்பல் சேர்ந்துக்கிட்டு இதே ஒரு சாக்கா வச்சு கிளாஸை கட்டடிக்கிறது, ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளில சுற்றுறது, நோ. ஒரு டீமுக்கு 2 பேர் தான். அண்ட் நம்ம கிளாஸ்ல வில் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். வை கான்ட் பி பேர் அப் ஒன் பாய் அண்ட் கேர்ள் பர் டீம்? விக்கி, நீ நானும் குரூப் வச்சுக்கலாமா? டேய் டாப்பர் ஒன்றா சேர்ந்து என்னடா பண்ண போறீங்க? எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் வாழ்க்கை கொடுங்களேன்டா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்போ? பிரியா, நீயும் நானும் டீமா இருக்கலாமா? ஓகே விக்கி, நேம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோ. ஏய் சுப்பு, நீ நானும் டீம் பண்ணிக்கலாமா? ஏய் நீ உண்மையாவே நல்ல பொண்ணு தெரியுமா? அண்டே, யாராவது கிளாஸ்ல ஒருத்தர் 2 பேராவது மேக்ஸ் எடுங்கடா. மேக்ஸ் டீச்சரை கிளாஸ் டீச்சரை வச்சு ஒருத்தர் கூட எடுக்கலன்னா எனக்கு தான் அசிங்கம். என்ன டாபிக்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்க, டெஃபினட்டாக நானும் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? என்னால் இவனை புரிஞ்சிக்கவே முடியல. அன்றைக்கி லீவ் நாளில் கூட கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவளை சர்ப்ரைஸ் பண்ணா. இன்னைக்கு ப்ராஜெக்ட் டீம்னு சொன்னோடனே உன் பேர் தான் சொல்கிறான். இவனை நம்பி நீங்கள் 2 பேரும் அச்சுக்க போறீங்க. எனக்கு இவன் மேலே நம்பிக்கையே இல்லை. ஏய் சரி டென்ஷன் ஆக. நேற்று வேறு இவன் கிஃப்ட் கொடுத்ததை நிர்மலா மேம் பார்த்தாங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து ஏதாவது செய்வாங்க. நம்ம முன்னாடி சொல்லிடலாமா மேம் பார்த்துட்டாங்கன்ட்டு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உன் வேலையை மட்டும் பாரு. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க மேம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் மேம். சொல்லுங்க மேம். இல்லை, சயின்ஸ் எக்ஸிபிஷன் பற்றி சொல்லிட்டீங்களா? இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஈவினிங்குள்ளே நேம் லிஸ்ட் கொடுத்துருவேன் மேம். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கார்த்திக், நேற்று கொடுத்த கெமிக்கல் ரியாக்ஷன் அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? நோ மேம். அப்புறம் என்ன பேச்சு உனக்கு அங்கெல்லாம்? ஃபர்ஸ்ட் கெட் ஆர் யூ இடியட், ஐம் ஸ்பீக்கிங் வித் யூ. மேம் ஐ வாஸ் ஆப்சென்ட் எஸ்டர்டே, ஸோ எனக்கு தெரியாது மேம். ஏன் ஆப்சென்ட்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எழுத மாட்டியா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அந்த கிளாஸில்? மற்றதெல்லாம் ஆப்சென்ட் ஆனால் கூட பண்ணுறீங்க தானே? நீ என்ன பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. ஈவினிங் ஆரில் எனக்கு நீ ஆளாக சப்மிட் பண்ணியே தீரணும். யார் பண்ணுறாங்களோ இல்லையோ நீ எனக்கு ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணுறேன். சிராம். ஓகே மேம். என்னடா மேம் உன்னை பொறிச்சு தள்ளினுங்கிறாங்க, என்ன பண்ண மேம்? என்னடா அசைன்மெண்ட் நீங்களாம் எழுதிட்டீங்களா? இல்லை மச்சான், ரைட் விடு. ஏன்டா என்ன மட்டும் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்காங்க? முதல்ல இன்னைக்கு பிரேக்ல எழுதி கொடுத்துடணும். சி டே வைக்கிறா, நானும் வரேன். டே எங்கடா போற? கேண்டீனுக்குடா, சாப்பாடு கொண்டு வரல. அசைன்மெண்ட் எழுதலையா? ஓவியா இதெல்லாம் உட்காந்து எழுதி சாப்பாடு நேரத்துல அடிங்க வராங்க. ஏய் சுப்பு, வரும்போது எனக்கு ஒரு ரோல்ரா. போய் சாப்பிடலையா நீ? இல்லடா சாப்பிடல. இதை எப்படியாவது எழுதி கொடுத்துடணும். இவங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் பீரியட் வந்து என்ன டார்கெட் பண்ணுவாங்க. விக்கி ஆல்ரெடி முடிச்சிட்டான், அவனோட பார்த்து தான் எழுதிட்டு இருக்கேன். நான் முடிச்சுட்டு டைம் இருந்தா சாப்பிட்றேன். ஐயா இதுக்காக சாப்பிடாம இருப்பேன், நான் ஊட்டி விடுறேன். சாப்பிட்டே எழுதி வேணா? ஏய் வேணாம் விடு. கார்த்திக் காட்டு. சரி அந்த பக்கம் பார்க்காத. சுப்பு விக்கி கூட அமைதியாக தான் இருப்பாங்க, ஆனால் இவ பண்ணுறது இருக்கே கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு. காட்டுறா. இருங்க மேம். ஓய் சூனா பண்ணா மேம். சரி சுப்புமா சமத்துல இதை கொண்டு போய் கிளாஸில் வச்சிரு. எனக்கு ஸ்டாஃபுங்க கொஞ்சம் வேலை இருக்கு. பேப்பர் கரெக்ஷன் முடிச்சுட்டு நான் வரதுக்கு லேட் ஆகும், இல்லை அப்படியே நெக்ஸ்ட் பீரியட் போயிடுவேன். ஸோ சத்தம் போடாமல் கிளாஸில் சமத்தா இருங்கன்னு புடி. ஓகே மேம். நீங்க சாப்பிட்டீங்களா மேம்? சாப்பிட்டேன் போ. ஓகே மேம். இருடி முழுங்கிக்கிறேன், நீ சாப்பிட்றீ. மேபி அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம்டி. நிர்மலா மேம் ஜன்னல்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்கடி. இதுங்க வேற. சிக்னல் கொடுத்துடலாம். ஒன்றும் தேவையில்ல, அமைதியா இரு. இவங்க இப்போ தாண்டி வந்து நின்னாங்க, நம்ம தான் சொல்லி கலச்சு விட்டுலாண்டி. இப்போ அவங்க நீ பார்த்துட்டு ஆக்ஷன் கொடுத்தனா மேம் உன்னை முறைக்க மாட்டாங்க. எதுக்கு நீ தேவையில்லாத வம்பு? என்னவோ நடந்துட்டு போகுது, விடு. நிர்மலா மேம்டா, இவங்க என்னடா கிளாஸ் வெளில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஐயோ மேம் வேற நீ கிளாஸ் என்னை நம்பி விட்டு போனாங்க. சே போலாமா வேணாமா? அசைன்மெண்ட் எழுதிட்டியான்னு கேட்டா என்ன பண்றது? ஐயோ போலாமா வேணாமா தெரியலையே. போவோம் போடா. What is happening here? அசிங்கமா இல்லையா உனக்கு? shameless girl, what are you doing here? Ma'am, go out. Get out of the class. You assignment முடிச்சியா நீ? No ma'am. Stand. assignment எழுத வக்கல்ல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிளாஸ்ல? சீ. ஐயோ மூஞ்சிங்களா எக்ஸாம்ல என்ன கிழிக்கிறீங்கன்னு பார்க்கறேன். worst class. A class is far better than you, idiots. ஸோ இப்போது இந்த பனிஷ்மெண்ட்னால அடுத்து என்ன ஆக போகுது, ஃப்ரெண்ட்ஷிப் எது, லவ் எது, யாருக்குள்ளே என்ன பிரச்சனை அண்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி இதில் நான் ஒரு எபிசோட் ஆட் பண்ணல. இதோட போதும்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருசாக போகுது. ஸோ எஸ் ஸ்டே டியூன். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். லாங் வீடியோவில் வந்து உங்களை அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணுறேன். பை.